question also related to SN1 mechanism. அப்போ SN1 மெக்கானிசம்னா என்ன அர்த்தம்? ஸ்லோ ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிகுல் தான் நம்ம வந்து இன்வால்வ் ஆகணும், இன்னொரு மாலிகுல் வந்து உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கணும், பெரிய நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் ரீஜன் வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு அசியூம் பண்ணி, ஏன்னா குளோரினை தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. அப்போ குளோரின் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நமக்கு வந்து க்ரௌடடாக இருக்குது, இங்கே 3மே மெத்தில் குரூப்பாக வந்து இருக்குது, இங்கே 2 வந்து மெத்தில் குரூப்பாக இருக்குது, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனா வந்து இருக்குது இல்லையா. அப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அலோவ் பண்ணணும் இன்னொரு ரீஜன் வந்து உள்ள வர்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3மே மெத்தில் குரூப்ன்றதுனால அலோவ் பண்ணாது. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் தான் S1 ரியாக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து மெக்கானிசத்துக்கு வந்து மோர் ஃபேவரபிளாக வந்து இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், டெர்ஷரி தான் மோர் ஃபேவரபிள் ஃபார் த S1 மெக்கானிசம். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த குழப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, SN1 அப்படின்னாலே ஒரே ஒரு மாலிகுல் தான் அங்கே இன்வால்வ் ஆகணும். அப்போ இன்னொரு மாலிகுல உள்ள வர விடக்கூடாது, க்ரௌடடாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தாலே தெரியுது, இங்கே தான் நமக்கு வந்து க்ரௌடடாக இருக்குது. இந்த மாலிகுல கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் நமக்கு வந்து மோர் க்ரௌடடாக இருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து நமக்கு என்னது SN1 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து மோர் ஃபேவரபிள். ஓகே, அப்போ நீங்கள் மாலிகுல பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எது வந்து SN1 ஃபேவரபிள், எது வந்து SN2க்கு வந்து ஃபேவரபிள். அப்போ SN2 அப்படின்னா 2 மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் இன்னொரு மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆக முடியும். அப்போ பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபேவரபிளாக இருக்கும். SN1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிகுல் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். அப்போ இன்னொரு மாலிகுல உள்ள விடக்கூடாது, அப்போ ரொம்ப க்ரௌடடாக இருக்கணும். அப்போ டெர்ஷியரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் ஃபேவரபிளாக வந்து இருக்கும்.